விசுவாசம் பெருக வசனம் கேட்க வேண்டும். ரோமர் 10:17 படிக்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும்னா, அதாவது கேள்வி கேட்டே இருக்கணும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. விசுவாசம் கேள்விப்படுவதனாலே வரும். எதை கேட்கணும்? ஆண்டோடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு போகிறோம், உட்காந்து வசனம் கேட்குறோமா? சத்தியத்தை நல்லா கவனிக்கிறோமா? இல்லை வேடிக்கை பார்த்துட்டு நேரத்தை வீணடித்து வருவதற்காக ஆலயம் செல்கிறோமா? கிடையாது. வசனத்தை ஆராய ஆலயம் செல்கிறோம். அதில் தீவிரம் தேவை. வசனங்களை மனதிலே பதிக்க வேண்டும், வசனங்களை அறிக்கையிட வேண்டும். எவ்வளவு வசனங்கள் மனசுக்குள்ள இருக்கு யோசித்து பாருங்க. யாக்கோபு 1:19 படிக்கிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும், அடுத்தவன் கதை, அடுத்தவன் குறை, இதெல்லாம் கேட்கறதில் தீவிரமா இருக்கிறோம்ல. இப்படி இருந்தால் எப்படிங்க விசுவாசம் வளரும்? சத்தியத்தை கேட்பதில், வசனங்களை கேட்பதில், பிரசங்கங்களை கேட்பதில் நமக்கு தீவிரம் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள்.